வணக்கம் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அவங்க எல்லாருக்கும் லீவாக இருக்கும். ஆனால் வந்து சவுதி அரேபியாவில் வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து இன்னைக்கு தான் வந்து வாரத்தில் முதல் நாளாக இருக்கும். டைம் வந்து கரெக்டாக 6 மணி ஆச்சு, 6:07 ஆச்சு. ஸ்கூல் வேலைக்கு போகிறதுக்கு நான் வந்து ரெடியாக காலைல இருக்கேன். 2 நாள் ஸ்கூல் லீவு, நல்ல தூக்கம். காலைல வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி இருக்குது, காய்ச்சல் 2 நாளாட்டு, அதனால் வீடியோவும் வரல அதிகம். ஓகே, இன்றைக்கி வந்து நம்மளுடைய டே எப்படி போகணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் வேலையாக வந்து நம்ம ஸ்கூல் வேலைக்கு வந்திருக்கோம். இதை முடிச்சுட்டு அடுத்தடுத்து இங்கே போகிறோன்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீடியோவில் அப்டேட் பண்ணலாம். ஸோ மறக்காம நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோவில் ஆரம்பிக்கலாம். நண்பர்களே, ஸ்கூலில் கொண்டு ஆட்கள் விட்டுட்டு நேராக டீசல் அடிக்கவே வந்துட்டேன். பல்க்கு காரில் சுத்தமாக டீசல் இல்லை. இங்கே எவ்வளோ கூட்டமாட்டும் இல்லை, கூட்டம் இல்லையா? இந்த பக்கம் பாருங்க, இந்த பக்கம் பெரிய ட்ரக்கு, பஸ் எல்லாம் நிற்கி. ஞாயிற்றுலாமே காலையிலே வேலையெல்லாம் ஒன்றா ஆரம்பிச்சாச்சு. காலையிலே ஸ்கூல் வேலை, அப்புறம் அந்த பல்க்கு போய்ட்டு இனி வந்து மணி இப்போ கரெக்டாக 6:30 ஆச்சு. இன்னும் 6:50 பொண்ணு காலேஜுக்கு போகும், கொண்டு மெட்ரோ விடணும். அதுக்கப்புறம் யாரெல்லாம் வெளியே போகிறாங்கன்னு ஒன்றும் தெரில. ஒருத்தவங்களா போகும்போது நம்ம லைனில் பார்க்கலாம். நண்பர்களே, டைம் வந்து கரெக்டாக 6:45 ஆச்சு, அதாவது 6:50 ஆச்சு. இப்போ அடுத்து வந்து மெட்ரோவுக்கு போயிட்டுருக்கேன். மெட்ரோவுக்கு போகலை, மெட்ரோ போகிறதுக்கு வந்து ரெடியாக இருக்கேன். இப்போ ஒரு பொண்ணு வர வெளியே, நான் கார் கொஞ்சம் தள்ளி இருந்துச்சா எடுத்துக்கொண்டு வாசலில் விட போயிட்டுருக்கேன். இந்த பொண்ணை கொண்டு மெட்ரோ விட்டுட்டு திரும்ப அப்புறம் அடுத்த வேலை பார்த்தீங்கன்னா வந்து 8:30 இருக்குது. 8:30 ஒரு பொண்ணு வேலைக்கு போகிற பொண்ணு வந்து மெசேஜ் பண்ணிக்கிட்டோம். வந்து 8:30 போய் வந்து நீ வந்து ரெடி ஆகிக்கண்டி. இந்த மாதிரி நம்ம வந்து நேரமே சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, நம்ம வந்து என்ன ரெடியாக இருந்துக்கலாம். ஓகே, நம்ம வந்து மெட்ரோ போய்ட்டு அடுத்து அவ்வளோதான் பார்க்கலாங்க. சரிங்களா நண்பர்களே, ஃபஸ்ட்டு வந்து மெட்ரோ போய்ட்டு வந்துட்டு அப்படி காலையில் சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு டீயும் அப்புறம் வந்து எப்போ வாங்க மாதிரி பரோட்டா வாங்கிட்டு போயாச்சு. இது சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து 7:45 வேலை இருக்குது. மணி இப்போ 7:10 ஆச்சு. இன்னும் ஒரு அரை மணிக்குள்ள அடுத்த வேலை இருக்குது. நண்பர்களே, வாங்கினதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டுங்களா, முடிக்கும் கரெக்டாக அடுத்த வேலை இருக்குது. அடுத்து வந்து 7:45 வேலை இருக்குது. மணி இப்போ 7:10 ஆச்சு. அடுத்து வந்து 7:45 வேலை இருக்குது. ஸோ இதை நம்ம குயிக்காக சாப்பிட்டு எடுத்துகிட்டு அடுத்த வேலைக்கு நம்ம வந்து ரெடி ஆகிடலாம். அப்புறம் 7:30 முடிஞ்சிட்டா 8:30 வேலை இருக்குது. ஸோ இதான் நமக்கு வந்து ஃப்ரீ டைம். இந்த டைமில் சாப்பிட்டு முடிச்சா தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து நம்ம 8:30 வேலைக்கு போகும்போது நம்ம வந்து கன்டினியூ பண்ணலாம் வீடியோவில். நண்பர்களே, வண்டி இப்போ கரெக்டாக எங்கே போய்ட்டுருக்குன்னா நம்ம மெட்ரோ ஸ்டேஷனில் கொண்டு ஆளை விட்டுட்டு ரிட்டன் ரூம் போயிட்டுருக்கேன். இப்போ மணி இப்போ 8 ஆச்சு. போன உடனே அடுத்த வேலை இருக்குது. காலையில் இருந்து இது வரைக்கும் இது வந்து 3வது வேலை. இனி போன்னு இருக்கு 4வது வேலை. அது முடிச்சுன்னா அதுக்கப்புறம் யாரும் வெளியே போதாட்டும் ஒன்றுமே சொல்லலை, பார்க்கணும். அந்த பொண்ணு இப்போ அடுத்த வேலை தான் கொஞ்சம் தூரம் போட்டு நம்ம உலையை தாண்டி போகணும். ஒரு பொண்ணு ஆஃபீஸ் போகல, அந்த ஏரியா போகணும். கொஞ்சம் வழி இருக்குது. டிராஃபிக்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். எப்படி பார்த்தாலுமே ஒரு 3/4 மணிக்கூர் கிட்ட ஆயிரும். 3/4 மணிக்கூர் ஒரு 1 ஹவர் ஆயிரும். நண்பர்களே, வண்டி இப்போ மெட்ரோ ஸ்டேஷன் போயிட்டு இருக்கு ஆட்களை கூப்பிடுறதுக்கு. காலையில் பார்த்தீங்கன்னா சின்ன மாற்றம் ஏற்பட்டு என்ன ஒன்றும் இல்லை. நான் வந்து இங்கேருந்து போகும்போது வீடியோ எடுத்தேன் லாஸ்ட்டாக. அப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து மெசேஜ் பண்ணிச்சு, நான் ஒரு 8:30 போவேன் அப்படின்ட்டு. திரும்ப ரூம் போகிறதுக்குள்ளே வந்து மெசேஜ் போட்டு நான் வந்து இன்றைக்கி வேலைக்கு போகலன்ட்டு. நிறையா ரூமில் போய் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு கொஞ்சம் சமையல் வேலை இருந்துச்சு. சமையலை முடிச்சுட்டு அப்படியே திரும்ப 10:30 வண்டி எடுத்து இங்கே வந்தாச்சு. வண்டி 10:45 ஆச்சு. இன்னும் 10 நிமிஷம் அந்த பொண்ணு வெளியே வரும். மெட்ரோலேருந்து நான் அங்கே போகிறதும் கரெக்டாக டைம் கரெக்டாக இருக்கும். அப்புறம் என்ன பொண்ணு வெளியே இருக்குது. முதல்ல வந்து வெளியே இருந்த 2 பேருமே சேர்ந்து தான் வராங்க. ஆனால் வேறு மெட்ரோ. ஃபஸ்ட்டு இங்கே போய் ஆள் எடுத்துகிட்டு திரும்ப பக்கத்தில் உள்ள மெட்ரோவில் போய் ஆள் எடுத்துட்டு ரூமுக்கு 2 தான். அதுக்கப்புறம் தான் சாப்பிட என்னன்ட்டு சாப்பாடு ஒன்றாலும் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ரசம், அப்புறம் வந்து சோறு, கொஞ்சம் வந்து முட்டை கூட்டு இதாக இருக்குது. நம்ம சாப்பிடும் போது வீடியோ பார்க்கலாம். நண்பர்களே, வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். அதாவது காலையில் கொடுத்த வேலையெல்லாம் முடிச்சாச்சு. இனி வந்து சாப்பிட வேண்டி தான். சாப்பாடு பார்த்தீங்கன்னா வந்து சோறு, வந்து ரசம், இதாக இருக்குது. ஓகே, சாப்பிட்டு அப்படியே குட்டி தூக்கத்தை போட்டு திரும்ப வந்து சாயங்காலத்துக்கு அப்புறம் வேலை தான் நம்ம வந்து விளாகில் பார்க்கலாம். கைஸ், இந்த வீடியோலாம் எடுக்கும்போது கரெக்டாக வந்து அக்டோபர் 6, அதாவது மண்டே. சரிங்களா, நான் வந்து நேற்றுக்கு வந்து வீடியோ நம்ம வந்து எடுத்து நம்ம வந்து காலையில் இருந்து எப்படி வேலை போய் என்னதுன்னு பார்த்துட்டு இருந்திருப்போம். ஆனால் வந்து நேற்றுக்கு என்ன ஆச்சுன்னா, எனக்கு காலையிலே கொஞ்சம் உடம்பு சரியில்லை. கொஞ்சம் தொண்டை வலி, இருமல்லாம் வந்து சாக்கெட்டு பிக்கெட்லாம் கிடந்தேன். அப்போது இவங்கெல்லாம் கரெக்டாக வேலைக்கு போவாங்க அப்படின்னு நினச்சிருந்தேன். லாஸ்ட்டில் வந்து என்னாச்சுன்னா, ஒரு பொண்ணு, இந்த 2 பொண்ணுங்க தான் மொத்தத்திலே வெளியே போச்சு. அதுவும் வந்து 2ம் வந்து காலேஜ் படிக்க பொண்ணுங்க தான்.
வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டும் சேம் டைமுக்கு வந்துட்டாங்க. 11 மணிக்கு வந்துட்டாங்க. ஆனால் வேறு மெட்ரோ ஸ்டேஷன். அப்புறம் ரெண்டத்தையும் எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட அந்த வேலையை முடிக்கும் போது ஒரு 11:45 அந்த டைம் ஆச்சு. திரும்ப என்னாச்சுன்னா என்னால் முடியல. நான் வந்து என்ன பண்ணிட்டேன், டேப்லெட்டை போட்டு படுத்து உறங்கிட்டேன். திரும்ப நான் சாயங்காலம் போல் முடித்தேன். அடுத்ததான் வந்து எழும்பி சாப்பிட்டு திரும்ப ஒரு மாத்திரை போட்டு படுத்து உறங்கிட்டேன். நேற்று ஃபுல்லாக இதான் நடந்து ஒரே உறக்கமும். ஏன்னா உடம்பு சரியில்லை. நைட் ரொம்ப காய்ச்சலாகி போச்சு. திரும்ப காலைல முடிச்சது வந்து இன்னைக்கு 5:30 கரெக்டாக காலைல முடிச்சிருக்கேன். நேற்று இப்போ படுத்தோன்னா ஒரு 7:30 படுத்துருவேன். சாயங்காலம் ஒரு 7:30 படுத்திருப்பேன். அதுக்கு முன்னாடியே நான் நல்ல தூக்கம் தான். 11:45 வந்து தூங்கிட்டு திரும்ப 3 மணிக்கு முடித்தேன். அப்புறம் எழும்பி கொஞ்சம் சாப்பிட்டு அடுத்த தூக்கம். இப்படி தான் நடந்துருந்தது நேற்று ஃபுல்லாக. அதனால தான் வந்து இந்த வீடியோ நான் வந்து லாஸ்ட்டு முடிக்கிறது வந்து இன்றைக்கி நான் எடுத்து அதில் வந்து ஆட் பண்ணி மொத்தமாக போட்டு முடிச்சிடலாம். சண்டே மினி விலாக்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஒன்றும் யாரும் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். நேற்றுக்கு என்ன உடம்பு சரியில்லை, இல்லைனா வந்து நேற்றுக்கே அந்த வீடியோ அப்லோட் பண்ணிக்கலாம், முடியல. ஓகே, இப்போ வந்து காலைல எனக்கு எப்போ போல வேலையை முடிச்சுட்டு நான் வந்து ரிட்டன் ரூம் போயிட்டுருக்கேன். நம்ம வந்து இனி நாளைக்கு ஒரு டாபிக் எடுத்து நம்ம வந்து பேச ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பாய். சேஃபாக இருங்க. டாட்டா, பாய்.